எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வாக்காளர்களோட நிலவரங்கள், அதாவது அவங்களோட அந்த சொத்து மதிப்பு எப்படி இருக்கு? அவங்க கடன் எந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க? அவங்களோட அ அந்த நாமினேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 4 தொகுதிகள் பார்த்துட்டோம். அதுல வந்து 4 பகுதிகள் பார்த்துட்டோம். இது 5வது பகுதி. ஸோ 4 பகுதிகள் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் அதில் வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தான் நாம போகிற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த 5வது தொகுதியில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற தொகுதி கோயம்புத்தூர் வடக்கு. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ மருதமல்லி, வடவள்ளி, வீரகேரளம் மற்றும் சீரநாயக்கன்பாளையம் போன்ற பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வெற்றி பெறும் வேட்பாளர்கள் அதை ஏற்படுத்தி தரணும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல எம்எல் படிச்சிருக்காங்க, வந்து லா படிச்சிருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க, 13 கோடி சொத்து சொல்லியிருக்காங்க, கடன் 3 கோடி 90 லட்சம், வருமானம் 38 லட்சம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,98,00,000 சொத்து சொல்றாரு, கடன் 25 லட்சம், வருமானம் 7,98,000, கிரிமினல் வழக்கு எதுவுமில்லை. நாம் தமிழர் கட்சி சார்பில் நர்மதா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களுக்கு 4 கோடி ரூபாய் சொத்து சொல்லியிருக்காங்க, கடன் 17 லட்சம் சொல்லியிருக்காங்க, வருமானம் 30,000 சொல்லியிருக்காங்க, கிரிமினல் வழக்கு எதுவுமில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சம்பத்குமார் அப்படிங்கிற போட்டிடுறாரு, எம்பிஏ படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 3,44,00,000 சொல்லியிருக்காரு, சொத்து சொல்லியிருக்காரு, கடன் 20 லட்சம் சொல்லியிருக்காரு, வருமானம் 11,51,000 சொல்லியிருக்காரு, கிரிமினல் வழக்கு 2 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கியமான தொகுதியா கோயம்புத்தூர் தெற்கு. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாற்றிலேயே கோயம்புத்தூர் தெற்குக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த இடத்துல வந்து போட்டிடுறாரு. ஸோ தொகுதி தேவைகள் வந்து இந்த தொகுதியில் இருக்கிற அந்த நெரிசல், போக்குவரத்து நெரிசல், வணிகர்களுக்கு உட்கட்டமைப்பு, ஏன்னா இது வந்து முக்கியமான நகர தொகுதியாக இருக்கிற காரணத்தினால இந்த தொகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கோயம்புத்தூரில் நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 12வது படிச்சிருக்காரு, சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, 4,84,00,000 சொத்து சொல்லியிருக்காரு, கடன் 57 லட்சம் சொல்லியிருக்காரு, வருமானம் 57 லட்சம். வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 7,17,000 சொல்லியிருக்காரு. ஸோ கிரிமினல் வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 கிரிமினல் வழக்கு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் அம்மன் கே அர்ஜுனன் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவர் 10வது படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, 35 கோடி ரூபாய் சொத்து சொல்லியிருக்காரு, கடன் 17 கோடி ரூபாய் சொல்லியிருக்காரு, வருமானம் 49 லட்சம், கிரிமினல் வழக்கு 14 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஏத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்றவர் தான் இந்த கேண்டிடேட்டும் அதிமுக நிறுத்திருக்காங்க. ஸோ நான் தமிழக வெற்றிகள நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் 10வது படிச்சிருக்காரு, எம்ப்ளாய்டா இருக்கிறாரு. அவருக்கு வந்து சொத்து 58,000 சொல்லியிருக்காரு, கடன் வருமானம் கிரிமினல் வழக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடன் வருமானம் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர், பிகாம் படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, சொத்து 15 கோடி சொல்லியிருக்காரு, கடன் 2 கோடி 79 லட்சம், வருமானம் 52 லட்சம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டம்பாளையம் வேட்பாளர் நிலவரம் பார்த்துடலாம். கவுண்டம்பாளையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்போ குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை திட்டம், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் மேம்பாலங்கள், கல்வி மேலாண்மை, விவசாய நிலங்களுக்கு நீர் பங்கீடு, வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வெற்றி பெற வேட்பாளர்கள் அதை கவனம் கொண்டு மிகப்பெரிய அளவில் அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் பிஆர்ஜி அருண்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 10வது படிச்சிருக்காரு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, 4,98,00,000 வந்து சொத்து சொல்லியிருக்காரு, கடன் 1,73 லட்சம், வருமானம் 3,73,000 சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க கிரிமினல் வழக்கு அவர் மேலே 8 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் தான் இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிரிமினல் வழக்கு அதிகமான வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்குறப்போ இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கேபி சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு போட்டியிடாரு, பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்காரு, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காரு, சொத்து 1,73 லட்சம் சொல்லியிருக்காரு, கடன் 1,48 லட்சம் சொல்லியிருக்காரு, வருமானம் வந்து 34 லட்சம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, 3 கோடி ரூபா சொத்து இருக்குது, கடன் 92 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க, வருமானம் 11,02,000 சொல்லியிருக்காங்க, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கனிமொழி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க பிஏபிஎல் படிச்சிருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, 25 கோடி ரூபா சொத்து சொல்லியிருக்காங்க, கடன் வந்து 2 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க, வருமானம் 3,85,000, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
சிங்காநல்லூர் வேட்பாளர் பார்த்துடலாம். சிங்காநல்லூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம், நகராட்சி சேவைகள் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அடிப்படை தேவைகள வந்து இந்த மக்கள் இந்த வேட்பாளர்கள்லாம் கவனம் கொண்டு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக சார்புல ஜெயராமன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 8வது படிச்சிருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு. அவர் ரூ. 172 கோடி சொத்து சொல்றாரு. ரூ. 77,00,000 கடன் சொல்றாரு. 14 கோடி ரூபா வந்து வருமானம் சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 10 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில பிஇ படிச்சிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. சொத்து 4,86,00,000 சொல்லியிருக்காங்க. கடன் 33,00,000 சொல்லியிருக்காங்க. வருமானம் 22,37,000 சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில நேருஜி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. பிஇ, ஐசிஇ படிச்சிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க. 2,76,00,000 சொத்து சொல்லியிருக்காங்க. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 12,00,000 சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு 0 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில கிரி பிரசாத் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வந்து லா படிச்சிருக்காரு. வழக்கறிஞராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அட்வொகேட்டா இருக்காரு. 6,70,00,000 சொத்து சொல்லியிருக்காரு. கடன் 63,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 1,20,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சூலூர் வேட்பாளர்கள் யாரும் பார்த்துடலாம். சூலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து போக்குவரத்து, குடிநீர் மற்றும் சுகாதாரம், தொழில்துறை மேம்பாடு, மீன்கள் புறம்போக்கு நில பிரச்சனை, சுற்றுச்சூழல் அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதிக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த தொகுதி வேட்பாளர்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து கியூர் பண்ணி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலி மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் விபி கந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 10வது படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 6,32,00,000, கடன் 1,17,00,000, வருமானம் 31,00,000, கிரிமினல் வழக்கு 6 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் எல்ஸ் முருகேஷன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 10வது படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து 2,50,00,000 இருக்கு. வருமானம் வந்து கடன் வந்து 6 லட்ச ரூபா இருக்கு. வருமானம் 6 லட்ச ரூபா சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 3 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜசேகர் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வந்து பிஹெச்டி படிச்சிருக்காரு. ப்ரொஃபஸராக இருக்காரு. 15 கோடி சொத்து சொல்லியிருக்காரு. 78,00,000 கடன் சொல்லியிருக்காரு. வருமானம் வந்து எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கம் எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சுகுமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. ஐடிஐ படிச்சிருக்காரு. இவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 4,44,00,000 சொத்து சொல்லியிருக்காரு. கடன் 60,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 10,15,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்லடம் வேட்பாளர்கள் நிலவரம் பற்றி பார்த்துடலாம். பல்லடம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் அதிகமான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், விவசாய நிலங்களுக்கு நீர் மேலாண்மை, விவசாய தறி தொழிலாளருக்கு நல வாரியம், நகர விரிவாக்கம், குடிநீர் வசதி, புறவழிச்சாலைகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி வந்து கொஞ்சம் அந்த நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படிங்கிற காரணத்தினால ஸோ கண்டிப்பாக இந்த தொகுதியில் வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ வெற்றி பெற வேட்பாளர்கள் அதை வந்து கண்டிப்பாக கவனம் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல பரமசிவம் அப்படிங்கிற ஒரு அதிமுக சார்பில் போட்டிடுறாரு. ஒரு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. படிப்பு 8வது படிச்சிருக்காரு. ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரேடிங் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து 23 கோடி ரூபாய் சொல்லியிருக்காரு. கடன் 2,60,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 8,19,000. கிரிமினலுக்கு எதுவும் இல்லை. திமுக சார்பில் செல்வராஜ் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் 5வது படிச்சிருக்காரு. ப்ரொப்ரைட்டர்ஷிப் அதாவது ஒரு தொழிலில் பங்குதாரராக இருக்கிறாரு. அவர் சொத்து 5,08,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 42,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 12,00,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழினியன் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் பிஎஸ்சி படிச்சிருக்காரு. செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காரு. 66 லட்ச ரூபா சொத்து சொல்லியிருக்காரு. கடன் வருமானம் கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கே ராம்குமார் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் 8வது படிச்சிருக்காரு. அவரும் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கிறாரு. 55 லட்சம் சொத்து சொல்லியிருக்காரு. 3 லட்சம் கடன் சொல்லியிருக்காரு. வருமானம் 5,92,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மேட்டுப்பாளையம் வேட்பாளர்கள் நிலவரம் பற்றி பார்த்துடலாம். மேட்டுப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ குடிநீர் விநியோகம், பழங்குடியினர் வாழ்வாதாரம், பொருளாதார மேம்பாடு, போக்குவரத்து மற்றும் கட்டமைப்பு, வேளாண் திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவான அடிப்படை வசதிகளை கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேட்பாளர்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து அந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னராஜு அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 12வது படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. 86 லட்ச ரூபா சொத்து சொல்றாரு. கடன் வந்து ஏதும் இல்லை. வருமானம் 4,47,000. கிரிமினல் வழக்கு 6 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் கவிதா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. எம்காம் படிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 59 கோடி சொத்து சொல்லியிருக்காங்க. கடன் வந்து 33 கோடி சொல்லியிருக்காங்க. வருமானம் 41 லட்சம் சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. டிப்ளமோ படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வந்து 2,50,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 20,19,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 5,71,000. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுனிலானந்த் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. 10வது படிச்சிருக்காரு. செல்ஃப் எம்ப்ளாய்டராக இருக்காரு. சொத்து வந்து 31 கோடி ரூபா சொல்லியிருக்காரு. கடன் 2,94,00,000
சொல்லியிருக்காரு. வருமானம் வந்து 60 லட்சம் சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பவானி சாகர் வேட்பாளர்கள்லாம் பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, தடப்பள்ளி காளிங்கராயன் கால்வாய் நீட்டிப்பு, தாளவடிவன பகுதியில் மனித விலங்குகளை மோதல் தடுத்தல், திம்மம் காற்றோர் பகுதி போக்குவரத்தை சீரமைப்பு, இந்த மாதிரி அந்த தொகுதிக்கு உண்டான ஒரு அடிப்படை வசதிகளை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெற்றி பெற போகிற வேட்பாளர்கள் அதை ஏற்படுத்தி தரணும். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் பண்ணாரி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க பிஏ தமிழ் படிச்சிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,88,00,000 சொல்லியிருக்காரு. கடன் வந்து 4,04,000, வருமானம் 5,41,000, கிரிமினல் வழக்கு 3 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் PL சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. 8வது படிச்சிருக்காரு, சோசியல் ஒர்க்கராக இருக்கிறாரு. சொத்து 33 லட்சம் சொல்லியிருக்காரு, கடன் 5 லட்சம் சொல்லியிருக்காரு, வருமானம் எதுவுமே, கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் சார்பில் சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 12வது படிச்சிருக்காங்க, எம்ப்ளாயர் இருக்காங்க, 7,11,000 சொத்து இருக்கு, 1,35,000 கடன் இருக்கு, வருமானம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் VP தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க வந்து ME காஸ்டமாலஜி படிச்சிருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க, 3 கோடி ரூபாய் சொத்து சொல்றாங்க, கடன், வருமானம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து குன்னூர் வேட்பாளர்கள் பார்த்துடலாம். குன்னூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ தேயிலை மற்றும் கொய்மலர் விவசாயிகளின் ஆதரவு, சுற்றுலா மேம்படுத்தல், அடிப்படை கட்டமைப்பு, நில பிரச்சனைகளை தீர்வு காணுதல் அப்படிங்கிற மாதிரி அந்த மலைப்பகுதியான இடங்கள்ல இருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் DMK சார்பில் KM ராஜு அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. MBA படிச்சிருக்காரு. இவர் வந்து தொழில் முனைவராக இருக்கிறாரு. சொத்து 32 கோடி ரூபாய் சொல்றாரு. கடன் வந்து 7 கோடி 96 லட்சம் சொல்றாரு. வருமானம் 1 கோடி 51 லட்சம் சொல்லிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து அதிமுக சார்பில் ராமு அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க MA ஹிஸ்டரி படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 2 கோடி 91 லட்சம் கடன் சொத்து சொல்றாரு. கடன் 48 லட்சம் சொல்றாரு. வருமானம் 73 லட்சம் சொல்றாரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி தரப்புல தீனு அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. BCA படிச்சிருக்காங்க, எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 10,11,000 சொத்து சொல்றாங்க, 8,57,000 கடன் சொல்றாங்க, வருமானம் 4,74,000 சொல்றாங்க, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்கராஜ் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வந்து லா படிச்சிருக்காரு, அவர் வழக்கறிஞராக இருக்காரு. 28 கோடி சொத்து சொல்றாரு, கடன் 10 கோடி சொல்றாரு, வருமானம் 30 லட்சம் சொல்றாரு, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கூடலூர் வேட்பாளர்கள் நிறுவனம் பத்தி பார்த்துடலாம். கூடலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி தேவைகளை வந்து யானை மற்றும் மனித மோதல்களை தடுத்தல், தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள், சிறந்த சாலை வசதி மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் வந்து நம்மளுக்கு அதிமுக சார்பில் பொன் ஜெயசீலன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. BSc படிச்சிருக்காரு, லாயரா ஒர்க் பண்றாரு, 1 கோடி ரூபாய் சொத்து சொல்றாரு, கடன் 18 லட்சம் சொல்றாரு, வருமானம் 4,99,000 சொல்றாரு, கிரிமினல் வழக்கு 8 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் திராவிதமணி அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் MABL படிச்சிருக்காரு, லாயரா இருக்காரு. அவரும் 2 கோடி சொத்து சொல்றாரு, கடன் வந்து 47 லட்சம் சொல்றாரு, வருமானம் 5 லட்சம் சொல்றாரு, கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திக் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. BSc படிச்சிருக்காரு, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காரு, 23 லட்சம் சொத்து சொல்றாரு, கடன் 9 லட்சம் சொல்றாரு, வருமானம் 1,15,000 சொல்றாரு, கிரிமினல் வழக்கு 1 சொல்றாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தீப்ஷா கிஷோர் அப்படிங்கிறவர் போட்டிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்காரு, வழக்கறிஞராக இருக்காரு, 1 கோடி 12 லட்சம் சொல்றாரு சொத்து, கடன் வந்து 2,39,000, வருமானம் வந்து 6,36,000 இருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உதகை வேட்பாளர் நிலவரம் பார்க்கலாம். உதகமண்டலம் வேட்பாளர் நிலவரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ இந்த படுகரையின மக்களுக்கு கோரிக்கைகள், மலைப்பாதை உட்கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுலாத்துறை வளர்ச்சி, தேயிலை விவசாயத்துக்கான ஊக்கத்தொகை, வனவிலங்கு மற்றும் மனித மோதல்களை தடுப்பது அப்படிங்கிற மாதிரியான இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த வகையில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராமச்சந்திரன் அப்படிங்கிற போட்டியிருக்காரு, பிகாம் படிச்சிருக்காரு, அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, சொத்து 3 கோடி 50 லட்சம் சொல்றாரு, கடன் 3 கோடி 95 லட்சம், வருமானம் 10,52,000, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பிஜேபி சார்பில் போஜராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிருக்காரு. அவர் லா படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, 17 கோடி ரூபாய் சொத்து சொல்றாரு, 1 கோடி 70 லட்சம் கடன் சொல்றாரு, வருமானம் 59 லட்சம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரகுபத் தீபன் அப்படிங்கிறவர் போட்டியிருக்காரு. ஒரு PhD படிச்சிருக்காரு, ஃபார்மரா இருக்காரு, 1 கோடி 20 லட்சம் சொத்து சொல்றாரு, கடன் வந்து 61 லட்சம் சொல்றாரு, வருமானம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் போட்டியிறாரு, 12வது படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, 2 கோடி 16 லட்சம் சொத்து சொல்றாரு, கடன் 67 லட்சம் சொல்றாரு, வருமானம் 5,87,000, கிரிமினல் வழக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட முக்கியமான பாயிண்டே பார்த்தீங்க அப்படின்னா, அரசியலில் வெற்றி பெற போகிற வேட்பாளர்கள் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸோடு இருக்காங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காணொலிக்காக நான் இதை போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.